இனிமையான நட்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை அறம் என்னும் கதிர். இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் ஒரு பருவமாகும். ஆகவேதான் இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவுத் தொழிலோடு ஒப்பிட்டு கூறக்கூடிய பாடல் ஒன்றுதான் நமக்கு இங்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடல் எழுதியவர் முனைப்பாடியார். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக பன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூல் சிறுகாலை செய். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக பன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூல் சிறுகாலை செய். சொல்லும் பொருளும் வித்து விதை, ஈன என்றால் பெற, நிலன் நிலம், ஈற்றுப்போலி இந்த கடைசி எழுத்து மாறியிருக்கும். ஈற்றுப்போலி கடைசி எழுத்து மாறியிருக்கும். நிலம் என்று வருவதற்கு பதிலாக நிலன் என்று வந்திருக்கிறது. களை வேண்டாத செடி, பைங்கூல் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல் என்று பொருள். பாடலின் பொருள்: இனிய சொல்லே விளை நிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல் விளை நிலம். அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும். வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். இளம் வயதிலேயே இச்செயல்களை நாம் செய்ய வேண்டும். இவை இனிய சொல் விளைநிலனாகவும், ஈகைய விதையாகவும், வன் சொல் கலையாகவும், உண்மை பேசுதல் எருவாகவும், அன்ப நீராகவும் நாம் பயன்படுத்தினோமானால் அறமாகிய நெற்கதிரை நாம் அறுவடை செய்யலாம் என்று இந்த பாடலில் எழுதியிருக்கிறார்கள். இது உருவக அணி இதில் பயின்று வந்துள்ளது. நூல்வெளி: முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. ஆகவே அறநெறிகள் எல்லாம் தொகுத்து சொல்றதுனால அறநெறி சாரம் என்று பெயர். இந்த நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். நன்றி.